வெற்றியை பார்க்கணும், அவனை விசாரிக்கணும், அவன் என்ன சொல்றான்னு பார்க்கணும்ல. ரெண்டு பக்கத்து நியாயத்தையும் கேட்டா தானே ஒரு முடிவு சொல்ல முடியும். நான் விசாரிக்காம எதுவும் சொல்ல முடியாது. உன் பக்கம் நியாயம் இருந்தா அதை வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க தெரியுமா? கல்யாணம் ஆகி உன் பொண்டாட்டி அங்க கர்ப்பமா இருக்கா, இங்க வந்து இத பாருங்க, நீங்க யாருக்காவது ஓசில அட்வைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா போய் உங்க பையனுக்கு பண்ணுங்க. டேய், என்னடா சொல்ற? நான் உன் மாமன். அதுக்காக என்னோட பர்சனல் விஷயத்துல மூக்கு நினைப்பீங்களா? எது பர்சனல் விஷயம்? இது பர்சனல் விஷயம் இல்ல, ஒரு குடும்பத்தையே பாதிக்கிற விஷயம். என் குடும்பத்தை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணு அதை பத்தி கவலைப்பட வேணாம். என்னடா பிரிச்சு பேசுற? இங்க பாருங்க, உங்களுக்கு எங்களுக்கும் எதுவுமே இல்ல. உங்க சாவகாசமே வேணாம் தானே எங்க அப்பா உங்களை ஒதுக்கி வச்சிருக்காரு. அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப வந்து அசிங்கப்படுறீங்க? ஓ, இப்படிலாம் பேசினா நான் கோவிச்சுட்டு போயிடுவேன்னு பாக்குறேன். இங்க பாரு, அடுத்த பசங்க தப்பு பண்ணாலே தட்டி கேட்கறவனா? என் தங்கச்சி பையனே தப்பு பண்ணா எக்கடோ கெட்டு போன விட்டுட்டு போயிடுவானா? ஐய, உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? எதுக்கு இப்ப இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், யாரா பிரச்சனை பண்றா? அந்த பொண்ணு வந்து என்கிட்ட புகார் கொடுத்து அதை விசாரிச்சு சரி பண்ணிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன்.